26வது ஸ்லோகம். சர்வ பட்சா திஜா விருத்யை திருத வித்யா தபோவிரதாக வித்த தேக இந்திரியா ராமா வித்த தேக இந்திரியா ராமஹ யாஜகா விஜரந்து இஹ சர்வபட்சாதிஜாவிருத்தை திருத வித்யா தபோவிரதாக வித்த தேகேந்திரியா ராமா யாஜகா விஜரந்த்விஹ. திஜாஹா சர்வபட்சாஹா, அது வேணும் இது வேணும் அப்படின்னு சுகம் தேடி தேடி போற பிராமணா. வைதிக கர்மங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யற பிராமணா. காசு பணம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஹோம யஜ்ஞங்களை நடத்துற பிராமணா. வேதங்களை படிச்சு அடுத்த வாளுக்கு സ്വധർമ്മമായി പഠിപ്പിക്കേണ്ട പൊസിഷനിൽ ഇരിക്കുന്ന ബ്രാഹ്മണ. പ്രതിഫലം വാങ്ങാതയ്ക്ക് ചെയ്യ വേണ്ടിയ പ്രവൃത്തിയാക്കുമേ അതുക്ക് പ്രതിഫലനെ വാങ്ങിയിട്ട് ചെയ്യற பிராமண. பல பல ஆசைகள் நடத்தணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தால பிராமண தர்மம் செய்யாதக்கு பல வழிக்கு போய் பல பல கர்மங்கள் செய்யற பிராமணர்கள் எந்த விதமான நித்திய கர்மங்களும் அனுஷ்டிக்காதக்கு கடைசதையெல்லாம் சாப்பிட்றவாளாயிட்டு விருத்தியை அப் டு டேட் உபஜீவனத்துக்காயிட்டு திருத வித்யா தபோவிரதாக பல விதத்தில இருக்கிற வருமானத்துக்காயிட்டு அவளோட வேத പഠന വിദ്യയെയും തപസ്സേയും വ്രതങ്ങളെയും എല്ലാം ഉപയോഗിக்கிறவாளாயிட்டு വിത്ത ദേഹേ ഇന്ദ്രിയ ആരാമാഹ ധനം ശരീരം ഇന്ദ്രിയ സുഖം ഇതിലെ குஷி இருக்கிறவாளாயிட்டு யாஜகாஹ பிச்சைக்காரர்கள் மாதிரி யாஜகாஹா இஹ பிச்சைக்காரர்கள மாதிரி இந்த உலகத்துல விசரந்து சஞ்சாரம் பண்ணிட்டும். வேதபாராயணம் செய்கிற பிராமணா தன சம்பாதனத்துக்காயிட்டு அவளோட வேத வித்யைகள் விரதங்கள் தபசு இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி தெண்டி நடக்கட்டும். பக்தி இல்லாத பிராமணர்களாயிட்டு வாழட்டும். யாகம் பூஜை எல்லாம் பண சம்பாதனத்துக்காயிட்டு நடத்திட்டும். ஹோமம் செய்யறதுக்கும் பூஜைகள் செஞ்சு கொடுக்கறதுக்கும் கணக்கு சொல்லி பணம் சம்பாதிக்கட்டும். தோஷத்தை வருத்தி வைக்கட்டும். அப்படி மறுபடியும் மறுபடியும் சம்சார சக்கரமாயிருக்கிற அஜ்ஞானமயமாயிருக்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற படுகுழியில இந்த பரமசிவனை நிந்திச்ச பிராமணாள்கள் எல்லாரும் வீழட்டும் அப்படின்னு நந்திகேஸ்வரன் சாபம் கொடுக்கிறார். 27வது ஸ்லோகம். தஸ்ய ஏவம் தததஹ சாபம் ஸ்ருத்வா திஜகுலாய வை பிருகுஹு பிரத்யஸ்ருஜத் சாபம் பிரம்மதண்டம் துரத்யயம். தஸ்யைவம் ததத சாபம் ஸ்ருத்வா திஜகுலாய வை பிருகு பிரத்யஸ்ருஜத் சாபம் பிரம்மதண்டம் துரத்யயம். நந்திகேஸ்வரன் இப்படி பிராமணர்களை சபிச்சதை பார்த்துட்டு பிருகுமுனி நந்திகேஸ்வரனை சபிச்சார். தஸ்யா நந்திகேஸ்வரன் திஜகுலாய பிராமணர்களை ஏவம் சாபம் தததஹா தஸ்யா பிராமணர்களுக்கு சாபம் கொடுத்த தட்சணையும் அதே மாதிரி பிராமணர்களை சபிச்ச நந்திதேவனோடு சாப வசனங்களை ஸ்ருத்வா கேட்டுட்டு பிருகு அப்படிங்கிற முனி பிராமணன் பிருகு தட்சனுக்காக நந்திய சபிச்சார். பிருகுமுனி பிராமணர்களுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு நந்தி தேவனோட சாபத்துக்கு பதிலடி கொடுத்தார். பிருகு துரத்யயம் பிரம்மதண்டம் சாபம். பிருகு அப்படிங்கிற பிராமணன்
தடஞ்சு நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காத பிரம்மதண்டம் அப்படிங்கிற சாபத்தை, பிராமண சாபத்தை கொடுத்தார். பிரதி அஸ்ருஜது, திரும்ப பிரயோகிச்சார். பிராமண சாபத்துக்கு எந்த விதமான பரிகாரங்களும் இல்லை. பிருகுவோடு இந்த சாபம் வேத விருத்தர்களா இருக்கிறவாளுக்கு, அதர்மம் பண்றவாளுக்கு பிருகு மகர்ஷியோடு இந்த சாபம் பலிக்கும். 28வது ஸ்லோகம். பவவ்ரததரா ये च तान् सम् अनुव्रताः पागण्डिनः ते भवन्तु सत् शास्त्रपरिपन्थिनः. भवव्रतधरा ये च तान् समनुव्रताः पागण्डिनस्ते भवन्तु सच्शास्त्रपरिपन्थिनः. ये ആരാക്കുമോ ഭവവ്രതധരാഹ, പരമശിവനിലെ മനസ്സ ചേർത്തി വെച്ചിരിക്കാം. ഏ താൻ സമനുവ്രതാഹ, ആരാക്കുമോ ശിവഭക്തർകളെ പിന്തുടരറ. തേ അവ സത് നല്ല ശാസ്ത്ര தர்மசாஸ்திரத்தோடு பரிபந்தினஹ, சத்ருக்கள், அதர்ம சிந்தனை இருக்கிற, தெய்வ கடவுள் நம்பிக்கை இல்லாத பாகண்டினஹா பவந்து, பாகண்டர்களாயித்தீருவா. வேதம் கேட்கறதே அவளுக்கு அலர்ஜி ஆயித்தீரும். பிருகுமுனியோடு சாபத்தியாக்கும் நம்ம பார்த்தது. அதர்மம் செய்யறவாளுக்கு இந்த பிருகு சாபம் பலிக்கும். வேத விருத்தர்களா இருக்கிறவாளுக்கும் இந்த சாபம் பலிக்கும். 29வது ஸ்லோகம். நஷ்டசௌஜாஹ மூடதியஹ ஜடாபஸ்ம அஸ்திதாரிணஹ விஷந்து சிவதீட்சாயாம் யத்ர தெய்வம் சுர அசவம். நஷ்டசௌஜா மூடதியோ ஜடாபஸ்மாஸ்திதாரிண விஷந்து சிவதீட்சாயாம் யத்ர தெய்வம் சுராசவம். நஷ்டசௌஜாஹ, கிளீன் இல்லாதக்கு, நீட்டே இல்லாம, വസ്ത്രങ്ങളെ തോച്ചു പോട്ടുക്കാതയ്ക്കും ശരിയാ തേച്ചു കുളിക്കാതയ്ക്കും വൃത്തിയില്ലാതയ്ക്ക്, മൂഢതിയഹ, ബുദ്ധിയില്ലാത്ത അജ്ഞാന വിഷയങ്ങളെ ഭ്രമിച്ച്, ജഡാഭസ്മ അസ്ഥിധാരിണഹ, ജഡാമുടി, വിഭൂതി, അസ്ഥിമാല ഇതെല്ലാം ധരിച്ചിട്ട് ശിവദീക്ഷായാം വിശന്തു, ശിവദീക്ഷ அப்படிங்கிற വ്രതത്തിൽ അവ പ്രവേശനം പണിട്ടും. എത്ര ഏതിലെയാക്കുമോ സുര അസവം, தெய்வம் அப்படின்னாக்கா சுரா அப்படின்னு சொன்னாக்கா தேன், பழம், கிரேப்ஸ் இதுல இருந்தெல்லாம் கிடைக்கிற சத்து. அதே மாதிரி ஆசவம் சொன்னாக்கா தென்னைமரம், பனைமரம் இதுல இருந்தெல்லாம் கிடைக்கிற அந்த ஒரு லிக்விட். இதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கிற சைவ விரதங்களை அவ அனுஷ்டிக்கட்டும். ஸ்லோகம் 30. பிருகு மகர்ஷியோடு சாபத்தியாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மஹா ச பிராமணான் ச இவ யத் யூயம் பரிணிந்ததா சேதும் விதாரணம் பும்சாம் அதஹ பாகண்டம் ஆஸ்ரிதாஹ. பிரம்மஜ பிராமணாம்ச்சைவ யத் யூயம் பரிணிந்ததா சேதும் விதாரணம் பும்சாம் அதஹ பாகண்டம் ஆஸ்ரிதாஹ. വർണ്ണാശ്രമ വിധികൾ
விதிக்கிற வேதத்தையும் பிராமணர்களையும் நிந்திச்சு நீங்கள் பாகண்ட விருத்திகள் செய்யட்டும் அப்படின்னு பிருகு சபிக்கிறார். எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, யூயம் நீங்கள் பும்சாம் சேதும் விதாரணம், மனுஷால கண்ட்ரோல்ல நிப்பாட்டுற, நல்ல வழியில நடத்துற, சேதும் லிமிட்டா இருக்கிற தர்மமேயான பிரம்மஜா வேதத்தையும் பிராமணாஞ்ச பிராமணர்களையும் பரிணிந்ததா இன்சல்ட் செஞ்சுட்டு தது அதனால பாகண்டமாஸ்ரிதாக நீங்கள் பாகண்டர்களாயிட்டு தீரட்டும், தெய்வ வித்வேஷிகளாயிட்டு தீரட்டும் அப்படின்னு பிருகு சபிக்கிறார். 31வது ஸ்லோகம். ஏஷ ஏவ ஹி லோகானாம் சிவ பந்தா சனாதன யம் பூர்வே ச அனுசந்தஸ்துஹு யத் பிரமாணம் ஜனார்தனஹ. ஏஷ ஏவ ஹி லோகானாம் சிவ பந்தா சனாதன யம் பூர்வே ச அனுசந்தஸ்தோர்யத் பிரமாணம் ஜனார்தனா. பூர்விகர்கள் அனுஷ்டிக்கிற சாட்சால் விஷ்ணு பகவானை ஆசிரியிச்சிருக்கிற வேத மார்க்கம் ஒன்று மட்டும்தான் இந்த லோகத்துக்கு நித்தியமான ஒரு சாந்திய கொடுக்கக்கூடிய விஷயம். ஏஷ ஏவா இதுதான் லோகானாம் சிவஹா சனாதனஹா பந்தாஹா, இந்த உலகங்கள் முழுவதும் மங்களகரமாயிட்டு நித்தியவும் இருக்கிற அந்த வைதிக மார்க்கம் அப்படிங்கிறது. யம் பூர்வேஜ அனுசந்தஸ்துஹு, வைதிக மார்க்கத்தை பூர்விகர்களும் பின்தொடர்ந்தா, நமக்கு முன்னோர்கள் எல்லாம் நம்ம கிட்ட விளக்கேற்ற சொன்னா, பூஜை பண்ண சொன்னா, கோவிலுக்கு போக சொன்னா, அதே மாதிரி தானே அவளும் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். யத் பிரமாணம் வேதங்களோடு ஆச்சாரியனாயிட்டு குருவாயிட்டு ஜனார்தனஹா நாராயணன் தான் வேதங்களை உபதேசிச்சது அப்படிங்கிறதுனால வைதிக மார்க்கத்தையும் வைதிகம் செய்யற பிராமணர்களையும் நீங்கள் இன்சல்ட் செஞ்சதுனால நீங்கள் பாகண்டர்களாயிட்டு தீரட்டும். பண சம்பாதனத்துக்காயிட்டு வைதிக கர்மம் அனுஷ்டிக்கிறவாளாயிட்டு நீங்கள் தீரட்டும் அப்படின்னு பிருகு சபிக்கிறார். 32வது ஸ்லோகம். தது பிரம்மா பரமம் சுத்தம் சதாம் வர்த்மா சனாதனம் விகர்ஹ்ய யாதஹா பாகண்டம் தெய்வம் வஹ யத்ர பூதராட். தத் பிரம்ம பரமம் சுத்தம் சதாம் வர்த்மா சனாதனம் விகர்ஹ்ய யாத பாகண்டம் தெய்வம் வோ யத்ர பூதராட். ரொம்ப ரொம்ப புனிதமான வேத மார்க்கத்தை இன்சல்ட் பண்ணினா கட்டாயம் பாகண்டர்கள் ஆயிட்டு தீருவர். பரமம் சுத்தம் சிரேஷ்டவும் தூய்மையுமாயிருந்த சதாம் சனாதனம் வர்த்மா சஜ்ஜனங்களோடு சனாதன தர்மமாயிருக்கிற வர்த்மா வழி மார்க்கம் தத் பிரம்மா அந்த வேத மார்க்கத்தை விகர்ஹ்யா இன்சல்ட் செஞ்சுட்டு வஹா உங்களோடு பூதராடு சிவபூதங்களோடு ராஜாவான அந்த பரமசிவன் சனாதன தர்மத்தை இன்சல்ட் பண்ணின மாதிரி நடந்தார். அதனால நீங்கள் எல்லாம் பாகண்டம் யாதகா பாகண்டர்களாയി தீரட்டும். பரமசிவனோடு மனைவி சதீதேவி அவரோடு മാമനാരാക്കും അപ്പ ദക്ഷൻ സതീദേവിയോട് അപ്പാവാക്കുമേ ദക്ഷൻ അവര് വന്നിട്ട് നേരിൽ വന്നിട്ടും പരമശിവൻ എന്തിരുന്ന് നിൽക്കലേ. സനാതന ധർമ്മത്തില് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്ന விஷயங்களை செய்யலை. அதனாலேயே உங்களோடு அந்த பரமசிவனை சேர்ந்தவ அத்தனை பேரும் பாகண்டர்களாയി தீரட்டும் அப்படின்னு பிருகு சபிக்கிறார். இப்படி அப்பறக்கும் இப்பறக்கும் பலவிதமா சாபம் போட்டுண்டா. வைஷ்ணவர்களும் அதே மாதிரி
പരമശിവ ഭക്തர்களுം പരസ്പരം ചണ്ട കൂടിയില്ല. ശ്ലോകം 33. மைத்ரேய உவாஜ. மைத்ரேயர் இப்போ விதுரருக்கு அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். 33வது ஸ்லோகம். தஸ்ய ஏவம் வததஹ சாபம் பிருகோஹோ சஹ பகவான் பவஹ நிச்சக்ராம ததஹ கிஞ்சித் விமனா இவ ச அனுகஹ. தஸ்யைவம் வதத சாபம் பிருகோ ச பகவான் பவ நிச்சக்ராம தத கிஞ்சித் விமனா இவ சானுக. மைத்ரேயர் சொன்னார், பிருகுவோடு இப்படி இருக்கிற சாப வச்சனங்களை கூடி கேட்ட பகவான் சம்பு பூதகணங்களோடு கூடிட்டு அந்த இடத்தை விட்டு எந்திருந்து போயிட்டார் அப்படின்னு. ஏவம் இப்படி சாபம் வததஹா சாபம் கொடுக்கிற தஸ்ய அந்த பிருகோஹோ பிருகு சாபம் கொடுத்துட்டு இருந்த அந்த டைமில சக பகவான் எல்லாவித சர்வ ஞானங்களும் இருக்கிற மங்கள ஸ்வரூபனாயிருக்கிற பகவான் பவஹா மகேஸ்வரன் கிஞ்சித் விமனா கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டு இருக்கிறவன மாதிரி ததஹா அங்கேந்து ச அனுகஹா பூதகணங்களோடு கூடிட்டு நிச்சக்ராமா வெளியில கிளம்பி போயிட்டார். மனைவியோடு அப்பா வந்தோன எந்திருந்து நிக்கலை. அதனாலேயாக்கும் இത്രയും ப்ராப்ளங்கள் எல்லாம் உண்டாச்சு. இந்த யாகம் பூர்த்தியாகாதக்கு தட்சன் முதல்ல கிளம்பி போனார். இப்போ எல்லாரும் சண்டை மண்டை போட்டுக்கிறா. இதுக்கெல்லாம் நான் காரணமாயிட்டேனே அப்படிங்கிற சிந்தையினால மனசுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் வந்த மகாதேவன் அங்கேருந்து வெளியில கிளம்பி போனார். பூதகணங்களோடு கூடிட்டு கிளம்பி போனார். 34வது ஸ்லோகம். தே அபி விஸ்வஸ்ருஜஹா சத்ரம் சஹஸ்ர பரிவல்சரான் சம்விதாய மகேஸ்வாசா யத்ரேஜ்ய ரிஷபஹா ஹரிஹி. தேபி விஸ்வஸ்ருஜः சத்ரம் சஹஸ்ர பரிவல்சரான் சம்விதாய மகேஸ்வாசா யத்ரேஜ்ய ரிஷபோ ஹரி. அதுக்கப்புறம் தேவர்கள் 1000 திவ்ய வருஷங்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கிற யாகத்தை நடத்தி பகவான் ஜனார்தனனை பூஜிச்சா. மகேஸ்வாசா ஹே விதுரா அப்படின்னு மைத்ரேயர் கூப்பிடுறார். தே விஸ்வஸ்ருஜஹா அபி பிரபஞ்ச சிருஷ்டி நடத்துற அவ அத்தனை பேரும் கூடி சேர்ந்து பிரஜாபதிகள் எல்லாரும் கூடி சேர்ந்து சகஸ்ர பரிவல்சரான் 1000 வல்சரங்கள் நீண்டு நிற்கிற சத்திரம் யாகத்தை சம்விதாயா விதாயா அப்படின்னா நடத்துறது, சம்விதாயா அப்படின்னா நன்னா நடத்திட்டு, மகேஸ்வாசன் அப்படின்னா வில்லாளி வீரனாயிருக்கிற விதுரா அப்படின்னு அர்த்தம். வில்லாளி வீரனாயிருக்கிற விதுரா அங்க இருக்கிற பிரஜாபதிகள் எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த யாகத்தை நன்னா நடத்திட்டு 1000 வல்சரங்கள் கண்டினியூஸா இருக்கிற அந்த யாகத்தை நடத்திட்டு அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகம். 35வது ஸ்லோகம். ஆப்ளுத்ய அவபிருதம் யத்ர கங்கா யமுனயா அன்விதா விரஜேன ஆத்மனா சர்வே ஸ்வம் ஸ்வம் தாம யயுஹு ததஹ. ஆப்ளுத்யாவபிருதம் யத்ர கங்கா யமுனயா அன்விதா விரஜேனாத்மனா சர்வே ஸ்வம் ஸ்வம் தாம யயுஸ்ததா. யஜ்ஞ அவசானத்துல பிரயாகையில போய் அவபிருத ஸ்நானம் செஞ்சதுக்கு அப்புறமா அவளோட இடங்களுக்கு திரும்ப போனா. எத்ரா எங்கேயாக்குமோ கங்கா நதி யமுனையா அன்னிதா யமுனா நதியோடு கூடி சேரறது. தத்ர அங்க அவபிருதம்
ஆப்ளுத்திய அவபிருத ஸ்நானம் செஞ்சுட்டு പ്രജാപതികൾ എല്ലാവരും ദമ്പതികളായിട്ട് കണവരും മனைவியுமா ചേർന്ന് സ്നാനം பண்ணிட்டு യാഗത്തോട് അവസാനത്തിൽ ചെയ്യുന്ന സ്നാനத்துக்கு പേരാക്കും അവഭൃത സ്നാനം. ராஜசூய யஜ்ஞத்துக்கு அப்புறம் யுதிஷ்டிரனும் திரௌபதியும் அவபிருத ஸ்நானம் பண்ணினா. அந்த அவபிருத ஸ்நானம் பண்ணினதுனாலேயே அவளுக்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாகி வந்தது. அதே மாதிரி இங்க இந்த யஜ்ஞம் பூர்த்தீகரிச்சதுக்கு அப்புறம் அவபிருத ஸ்நானம் அங்க வந்திருந்த பிரஜாபதிகளா இருக்கிறவா தம்பதி சமேதமா போய் செஞ்சதுக்கு அப்புறம் பிரயாகையில போய் செஞ்சதுக்கு அப்புறமா സർവേ വിരജേന ആത്മന എല്ലാരും വിരജേന ആത്മന രജോഗുണമില്ലാത്ത അന്ധകരണ ശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് നല്ല ചിത്തശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് തതഹ അങ്ങേന്ത് സ്വം സ്വം അവാളോട് ധാമ വീടുകൾക്ക് വാസസ്ഥാനങ്ങൾക്ക് യയുഹു യാത്രയാണ്. എത്ര ഏതൊരു യാഗശാലയിലെ ഇജ്യഹ പൂജിക്കപ്പെട്ടവൻ ഋഷഭ ശ്രേഷ്ഠനാണ് ഹരിഹി നാരായണൻ യാഗശാലയിലെ ശ്രേഷ്ഠനാണ് നാരായണനെയാക്കും எல்லாரும் பூஜிச்சா அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில சதுர்த்த ஸ்கந்தத்தில 2வது அத்தியாயம் முடிவடைகிறது.